சம்மதமான்னு கேட்டேன். சரி பரவாயில்ல. உங்களை அசத்திரமன் ஆக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சோதனை போடலாமா? இந்த பூட்டு இருக்குல்ல, பூட்டு, அதை திறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்ப நாங்க என்ன கடப்பாறையை வச்சு திறக்கணும்னு சொன்னா, பூட்டை திறக்கணும். பூட்டை திறக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டேன். பூட்டை திறக்கணும்னா நம்ம முதல் பூட்டை பூட்டணும், சரிங்களா? அப்போதான் திறக்க முடியும். சரி பரவாயில்ல. இந்த பெண்கள் நிறைய இருக்காங்க, உங்களுக்காண்டி கேள்வி. இந்த உங்க வீட்டுல பால் போடுவாங்க, நம்ம எப்படி கூப்பிடுவீங்க? சூப்பர். பேப்பர் போடுறவன், தபால் போடுறவன், பிச்சை போடுறவன், பிச்சை போடுறவன் பிச்சைக்காரனா? வாங்குறவன் கோடீஸ்வரன். உங்க ஊருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி பரவாயில்ல. பெண்கள் நிறைய இருக்காங்க, அவங்களுக்காண்டி ஒரு கேள்வி. இந்த தயிர் சோறு இருக்குல்ல, எதுல பண்ணுவாங்க? சரி. லெமன் சோறு, புளி சோறு, புளியில. தக்காளி சோறு, தெண்டச்சோறு, சந்தோஷமா சார்? நான் தெண்டச்சோறேன், அதனால சந்தோஷமா கேட்டுட்டாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. கும்பகோணத்துல ஒரு போன மாசம் இப்படிதான் போய் சொல்லிட்டேன். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னே. அந்த அடுத்த வாரம் அந்த பேக்கு விஷயமா அந்த ஊருக்கு போயிருந்தேன். ஒருத்தர் ஓடி வந்து என்னை கை கொடுத்தாரு. சார், நீங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொன்னீங்க. நான் வீட்டில் போய் சிரிச்சேன் சார், எங்க வீட்டுக்காரமா வீட்டை விட்டே போயிடுச்சு அப்படின்ட்டாரு. ஏன்னா மனைவியே ஒரு நோயை நினைச்சிட்டு இருக்காரு. தம்பிகிட்ட பேசி தப்பிக்க முடியாது. நானும் தம்பியை சேர்ந்து அஸ்தப்படுறோம். நல்லா இருந்தா கை தட்டுங்க, இல்லாட்டா முன்னாடி உட்காந்துருக்க முதுக கூட தட்டுங்க. எங்களுக்கு தேவை சத்தம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்லா சிரிக்க தெரிஞ்சவங்க, சிரிக்க தெரியாதவங்க பக்கத்துல உட்காரவே கூடாது. நாங்க ஏதாவது ஜோக் சரி நீங்க சிரிச்சிங்க வச்சுக்கீங்களா, அப்படியே உங்களை முன்னாடி ஒரு கிலோமீட்டர் உரைச்சு பார்ப்பாங்க. அதே மாதிரி பஸ்ல எங்க உட்கார கூடாதுன்னா, 2 சீட் இருக்கிற இடத்துல உட்காந்துக்கலாம். அந்த 3 சீட் உட்கார போட்டுப்பாங்க பாத்தீங்களா, அதுல நடுவுல மட்டும் நம்ம அவுட்டர் சென்னைக்கிட்டே போறதா நடுவுல மட்டும் உட்காந்துடவே கூடாது. சென்னை போவோம் ஏறும்போது அப்படியே வீரபகண்டை கட்டப்பமை மாதிரி இருப்பாங்க. பஸ் அப்படி ஸ்டார்ட் ஆகி ஒரு 5 கிலோமீட்டர் போட்டு நம்ம மேல அப்படி மேல படுத்து கொடுத்துருவாங்க. நம்ம வாட்டர் கேன் எடுத்து நம்மளே குடிப்பாங்க. நம்ம செல்போன் எடுத்தாலும் அப்படி தூங்குறாங்க அப்படின்வாங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலம் மாதிரி இந்த காலம் இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. வயசானவங்களாம் பாத்தீங்கன்னா, என்ன அந்த காலத்துல இருந்துச்சு, என்ன இந்த காலத்துல இல்லைன்னா, அந்த காலத்துல பெண்கள் இருக்காங்க பாத்தீங்களா, கூந்தலை இறக்கி விட்டாங்கன்னா தரையில வந்து விழுகுவாங்க. இன்னைக்கு உள்ள பெண்களுக்கு வந்து விழுகுது, தனியா வந்து விழுகுது பொத்துன்னு. நான் பூரா பியூட்டி பார்லர் சவர் முடிவு போயிடுச்சு. இப்போ தம்பிக்கு ஒரு கைக்கடல் கொடுத்துட்டு நிகழ்ச்சிகளை போயிடுவாங்க. எக்ஸ்ரீல மூணு போட்டு மூணு ஃபாஸ்டா போடுறது.